உறுப்பினர்கள் என பலருக்கும் செங்கிஸ்கான் மரண தண்டனை விதித்தார் என்று எழுதியுள்ளார். அங்கிருந்து தப்பித்துச் சென்ற ஜலால் அல்தீன் டெல்லி சுல்தான் இல்துமிஷிடம் அடைக்கலம் கோரினார். ஆனால் மங்கோலியர்களின் தாக்குதலுக்கு பயந்து அவருக்கு அதிகாரப்பூர்வ அடைக்கலம் வழங்க சுல்தான் மறுத்துவிட்டார். ஜலால் டெல்லிக்கு செல்லவில்லை என்ற போதிலும் தன்னை செங்கிஸ்கான் பின்தொடரும் எண்ணத்தை கைவிடும் வரை இந்தியாவிலேயே இருந்தார். செங்கிஸ்கான் தனது நாடான மங்கோலியாவுக்கு திரும்பிவிட்டார் என்பதை உறுதியாக அறிந்த பின்னரே சிந்து நதியின் முகத்துவாரத்திலிருந்து படகில் புறப்பட்ட ஜலால் அல்தீன் கடல் வழியாக ஈரானை அடைந்தார். செங்கிஸ்கானின் கடந்தகால வரலாற்றை கருத்தில் கொண்டால் அவர் ஜலால் அல்தீனை பின்தொடரும் யோசனையை கைவிட்டதும் இந்தியாவிற்குள் தனது படையை அனுப்பாமல் இருந்தது ஆச்சரியமானதாக இருந்தது. உண்மையில் பாலா மற்றும் தோராபி தோக்ஷன் தலைமையில் 2 படிப்பிரிவுகளை செங்கிஸ்கான் இந்தியாவிற்கு அனுப்பினார். அவர்கள் சிந்து நதியை கடந்து லாகூர் மற்றும் முல்தானை தாக்கினர். ஆனால் அவர்களால் முல்தானை கைப்பற்ற முடியவில்லை. அவர்கள் முன்னேற முடியாமல் போனதற்கு காரணம் அங்கிருந்த வெப்பம் மிக கடுமையாக இருந்தது. இந்தியாவின் வெப்பம் செங்கிஸ்கானுக்கு தாங்க முடியாததாக இருந்தது. இதனால்தான் செங்கிஸ்கானின் தளபதிகள் தங்கள் நாட்டிற்கு திரும்பி வர முடிவு செய்தனர். செங்கிஸ்கான் எதிர்கொண்ட மற்றொரு பிரச்சனை குதிரைகளாகும். பல ஆயிரம் குதிரைகளை கொண்ட மங்கோலிய இராணுவத்திற்கு 250 டன் தீவனமும் 2,50,000 கேலன் தண்ணீரும் தேவைப்பட்டது. சிந்து மற்றும் முல்தான் பகுதிகளில் தண்ணீர் கிடைத்தது, ஆனால் தீவனம் கிடைக்கவில்லை. இரண்டாவதாக, அந்த பகுதியில் உயர்தரமான குதிரைகளுக்கு பற்றாக்குறை இருந்ததால் கூடுதல் குதிரைகளை ஏற்பாடு செய்ய முடியவில்லை. மேலும் செங்கிஸ்கான் இவ்வளவு பெரிய நிலப்பரப்பை கைப்பற்றியிருந்ததால் அதை கட்டுப்படுத்த அவரிடம் போதுமான வீரர்கள் இல்லை. பின்னர் வீரர்களின் உடல்நலம் குறித்த பிரச்சனையும் இருந்தது. செங்கிஸ்கானின் பல வீரர்கள் காய்ச்சல் மற்றும் அந்த பகுதியின் நோய்களுக்கு ஆளானார்கள். முன்னால் இருந்த இந்தியாவின் காடுகளும் மலைகளும் குறித்த துல்லியமான தகவல்கள் செங்கிஸ்கானிடம் இல்லை. செங்கிஸ்கான் ஒரு மூடநம்பிக்கையுடையவராகவும் இருந்தார். அவரது வீரர்கள் ஒரு காண்டாமிருகத்தை கண்டனர். இது மேலும் முன்னேறுவதற்கு ஒரு கெட்ட சகுனமாக கருதப்பட்டது. இவை அனைத்திற்கும் நடுவே செங்கிஸ்கான் தனது நாட்டிற்கு திரும்ப முடிவு செய்தார். ஜூலை 2027 வரையில் செங்கிஸ்கானின் உடல்நிலை மோசமடைந்தது. தனது அனைத்து மகன்களையும் நம்பிக்கையான தளபதிகளையும் வரவழைத்தார். அவரது படுக்கைக்கு அருகில் நின்றவர்களுக்கு அவர் இனி நீண்ட நேரம் உயிர் வாழ மாட்டார் என்பது புரிந்துவிட்டது. ஆனால் செங்கிஸ்கானுக்கு காய்ச்சல் இருப்பதாக மக்களிடம் கூறப்பட்டது. மரணப்படுக்கையில் இருந்த செங்கிஸ்கான் தனது மகன்களிடம், வாழ்க்கை மிகவும் குறுகியது. என்னால் உலகம் முழுவதையும் வெல்ல முடியவில்லை. இந்த பணியை நீங்கள் முடிக்க வேண்டும். உலகின் மிகப்பெரிய பேரரசை உங்களிடம் விட்டுச் செல்கிறேன். அதை பாதுகாக்க நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்களுக்குள் சண்டையிட்டால் இந்த பேரரசு உங்கள் கைகளிலிருந்து நழுவிவிடும் என்று சொன்னார். தலைமை பதவிக்காக தனது மூத்த சகோதரையே கொன்ற தெமூசின் எனும் செங்கிஸ்கானின் வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வெளிவந்த சிறிது நேரத்தில் அவரது உயிர் உடலை விட்டு நழுவியது. மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.